ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்னைக்கு நம்ம பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத். பிரின்சஸ் கட் பிளவுஸ் லைனிங் கிளாத்தில் மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணிவிட்டு எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். மெயின் கிளாத்தோட குட் சைட் தான் வந்துட்டு லைனிங் கிளாத்தை மேலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி மேலே வச்சுட்டு நம்ம நெக் வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். நம்ம என்ன நெக் ஷேப் கொடுத்துருக்கோமோ அந்த நெக் ஷேப்க்கு வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. பொறுமையாக நிறுத்தி நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக லைனிங் கிளாத் மேலேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டாச்சு. ஸ்டிச் போட்டுட்டு மேலே இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு நம்ம நெக்கோட ஷேப்புக்கு கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இந்த லைனிங் கிளாத்தை அப்படியே வந்துட்டு பின்னாடி திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா திருப்பி போட்டுட்டு லைனிங் கிளாத்தை கரெக்டாக நெக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்துட்டு நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு ஷேப் வந்துட்டு நல்லா பர்ஃபெக்டாக கிடைச்சிடும். அயர்ன் பண்ணி எடுத்துட்டு இப்போ இது மேலேயே வந்துட்டு நம்ம இன்னொரு ஸ்டிச் வந்துட்டு போட்டுக்கலாம். நெக்கோட ஷேப்புக்கு அப்படியே வந்துட்டு சுற்றி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நெக்கோட ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா சுற்றி வந்துட்டு ஸ்டிச் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே வந்துட்டு பின்னாடி திருப்பி நம்ம சுற்றி வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கலாம். மேலேயே வந்துட்டு லைனிங் கிளாத்துக்கு மேலேயே வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங் கிளாத்தையும் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்படியே லிவரை லிஃப்ட் பண்ணிட்டு கிளாத் அந்த மாதிரி டேர்ன் பண்ணி நம்ம லைனிங் கிளாத் என்ன ஷேப்பில் கட் பண்ணியிருக்கோமோ அதே ஷேப்லேயே வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லைனிங் கிளாத்துக்கு மேலேயே வந்துட்டு சுற்றி வந்துட்டு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடுறேன். லைனிங் கிளாத்தை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வச்சு இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே சைட்லலாம் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நல்லா வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஒரு வாட்டி நல்லா வந்துட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்லையுமே பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம சென்டர் பீஸ் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போது சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி இந்த 2 பீஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு சொல்கிறேன். மெயின் கிளாத்தோட ராங் சைட் தான் வந்துட்டு இந்த லைனிங் கிளாத்தை மேலே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். குட் சைட் கிடையாது, ராங் சைட். இப்போ இந்த 2 பீஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சைடு பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துட்டு நமக்கு கர்வாக இருக்கும். அந்த கர்வ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணும்போது ஒன்று ரைட் சைடில் பார்த்த மாதிரி இருக்கணும் கர்வ், இன்னொரு கர்வ் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்க. ரெண்டுமே வந்துட்டு லெஃப்ட் சைடு அந்த மாதிரி ஒரே சைடே வந்துட்டு ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. இந்த கர்வ் அப்படி ஸ்டிச் பண்ணால் நமக்கு தப்பாக வந்துடும். இந்த மாதிரி ஒரு கர்வ் வந்துட்டு ரைட் சைடும் ஒரு கர்வ் வந்துட்டு லெஃப்ட் சைடும் பிளேஸ் பண்ற மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே வச்சு இந்த மாதிரி சுற்றி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாம் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்லையுமே பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது இன்னொரு சைடுமே வந்துட்டு ஒன்று ரைட் சைடில் வச்சு ஸ்டிச் பண்ணனா இன்னொரு சைட் கர்வ் வந்துட்டு லெஃப்ட் சைட் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு அதே மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை எப்படி வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் கூட ஒரு பீஸ் வந்துட்டு லெஃப்ட் சைடு, இன்னொரு பீஸ் வந்துட்டு ரைட் சைடு வச்சு நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இந்த கார்னர் எட்ஜ் பாயிண்ட் இருக்குல்ல, அதே மாதிரியே வந்துட்டு இந்த சின்ன பீஸ்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி கார்னர் எட்ஜ் பாயிண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம இந்த ரெண்டுத்தையுமே வந்துட்டு ஈவனாக வச்சு தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரெண்டுத்தையுமே வந்துட்டு கரெக்டாக ஈவனாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நல்லா வந்துட்டு பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி கரெக்டாக அதே ஷேப்புக்கு வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த சின்ன பீஸை இந்த மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் வந்துட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா பர்ஃபெக்டாக வந்துட்டு வந்திருக்கு.
மேலேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது, கீழேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. 2 கிளாத்துமே ஒரே ஈவன் ஹைட்டில் மேலே ஏற்றி இறக்கி அந்த மாதிரிலாம் வந்துட்டு இல்லை. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டுடாதீங்க. மேலேயே வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு தையல் வந்துட்டு நமக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பின்னாடியுமே பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். எது மேலே எது கீழேன்ட்டு நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். அந்த மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி எட்ஜ் பாயிண்ட் வந்துட்டு நல்லா ஷார்ப்பாக தெரியும். அதுதான் வந்துட்டு மேலே வரணும். கரெக்டாக வச்சு அதே மாதிரியே வந்துட்டு ஆப்போசிட் சைடுமே கரெக்டாக இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆப்போசிட் சைடுமே வந்துட்டு அதே மாதிரியே வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. மேலேயே ஒரு 3-4 ஸ்டிச் வந்துட்டு போட்டுட்டேன். தையல் பிரிஞ்சு வராமல் இருக்க. ஷேப்புமே வந்துட்டு நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஹைட்டுமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது, ஏற்றி இறக்கிலாம் இல்லாமல். இப்போது ஆல்மோஸ்ட் நம்ம பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் பாதி வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பேக் ஓப்பன் தான் வந்துட்டு வைக்க போகிறோம், ஃப்ரண்ட் ஓப்பன் வைக்க போகிறது இல்லை. கீழே மட்டும் வந்துட்டு நம்ம மடித்து இப்போது ஸ்டிச் பண்ணிக்கலாம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ளவுஸோட லென்த்துக்கு வந்துட்டு ஒரு சின்னதாக வந்துட்டு லைனிங் கிளாத் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அகலம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இன்ச் இருக்குது. இதை வந்துட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு 2ஆக மடித்து நம்ம கார்னரில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட லென்த்துக்கு இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு லைனிங் கிளாத் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போது நம்ம கீழே மடித்து தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 1/2 இன்ச் தான் வந்துட்டு விட்டுருந்தேன். நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நான் 1/2 இன்ச் விட்டதுனால இந்த மாதிரி ப்ளவுஸில் கீழே வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்க்கு வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு லைன் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிவிட்டு இப்போது இந்த லைனுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம இப்போ மடித்து வச்சுருக்கோம்ல லைனிங் கிளாத்து, அந்த லைனிங் கிளாத்தை வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் மார்க் பண்ணதுனால 1/2 இன்ச்க்கு வந்துட்டு நான் தள்ளி வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் 1 இன்ச் விட்டுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி 1 இன்ச் விட்டு இந்த மாதிரி மேலேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போது இந்த தூக்கிட்டு இருக்க கிளாத்தை படிய வச்சு நம்ம படிமான தையல் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க கிளாத்தை படிய வச்சு அது மேலேயே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் இருக்க எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது இந்த லைனிங் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு படிமான தையல் போட்டுட்டு இப்போ பின்னாடிக்கா இந்த மாதிரி திருப்பி வச்சு நம்ம ஸ்டிச் போட்டுடலாம். அப்போ நமக்கு கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா அந்த ஃபிட்டாகவும் நிற்கும், திக்காக நம்ம கிளாத் கொடுத்துருக்கிறதுனால. இந்த மாதிரி பின்னாடிக்கா திருப்பி வச்சு கார்னரில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு ஸ்டிச் போட்டு எடுத்துடுறேன். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் பார்ட்லாம் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது, பேக்லேயும் பார்க்குறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. ஓவர்லாக் மிஷின் இருந்துச்சுன்னா சென்டரில் வந்துட்டு ஓவர்லாக் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு நூல் நூலாக வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.